ஓம் நமச்சிவாயம். சிவதாசன் ஜெகநாதன். ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் என இனிய காலை வணக்கம். இன்றைக்கி நம்ம மீண்டும் கோளறு பதிகத்தின் அடுத்த பாடலை பார்க்க போகிறோம். இதுவரை கோளறு பதிகத்தில் 3 பாடல்களை பார்த்து விட்டோம். இன்றைக்கு 4வது பாடலை பார்க்க போகிறோம். அதில் நம்ம முதல் பாடலில் கோள்களினால் வரும் தீமைகள் எப்படி அறுக்கப்படுகின்றன அப்படின்னு பார்த்தோம் இல்லையா. ஞாயிறு, திங்கள், செவ்வாய் அந்த 9 கோள்களினால் வருதை பார்த்தோம். அடுத்து 2வது பாடலில் நாள் நட்சத்திரம் அவர்களால் ஒரு தீமைகளை எப்படி அறுக்கப்படுது அப்படின்னு பார்த்தோம். அப்புறம் 3வது பாடலில் நமக்கு கலைமகள், மலைமகள், அலைமகள், இந்த பூமகள் இவங்க எல்லாரும் அப்படி இல்லை. அது மட்டும் இல்லாமல் 8 திசைக்குள்ள தெய்வங்களும் இந்த 12 பேரும் இப்போ எந்த விதமான தீமைகளையும் செய்யாமல் நன்மைகளை மட்டுமே செய்வார்கள்ங்கிறத பார்த்தோம் இல்லையா. திருமகள், கலையதூர்த்தி, செய்யமாது, பூமி, திசை தெய்வமான பலவும் நல்லவை மிக நல்ல டியார்க்கம்னு பார்த்தோம். இன்றைக்கி நம்ம 4வது பாடலில் பார்க்க போகிறோம். இப்போ இந்த 4வது பாடலில் எந்த ஒரு தீமை செய்யக்கூடியவோ அல்லது விளைவுகளை ஏற்றக்கூடிய பொருள்களோ அல்லது கடவுள்களோ அவைகள் எப்படி நல்லவைகளாக மாறுகின்றன என்பதை இந்த பாட்டில் பார்க்குறோம். ஏன்னா நம்ம மறுபடியும் சொல்கிறோம், கோளறு பதிகம் கோள்களை பற்றி மட்டும் அல்ல. அது முதல் பாடல் மட்டும்தான் கோள்களினுடைய தீமைகளை அறுப்பது. மீதி 9 பாடல்களிலும் ஒரு ஜீவாத்மாவுக்கு இந்த பூவுலகிலே வரக்கூடிய எல்லா விதமான தீமைகளும் எந்தெந்த குரூப்பாக சொல்கிறாங்க. அந்த 2-3 குரூப் பார்த்துட்டோம். இப்போ 4வது குரூப்பை பார்க்க போகிறோம். இந்த 4வது குரூப்பில் என்ன சொல்கிறான்னு கேட்டிங்கன்னா, இது ஒரு முக்கியமான பாடல். இதில் மனிதர்களுக்கு வரக்கூடிய துன்பங்களில் ஒரு மிக இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற இந்த 4வது பாடலில் முக்கியமான விஷயங்கள் என்ன சொல்கிறான்னு கேட்டிங்கன்னா, நமக்கு வாழ்க்கையில் எல்லா மனிதர்களுக்குமே பயப்படக்கூடிய விஷயம் மரணம். இந்த மரணத்தை கொண்டு வரக்கூடியது யாருன்னா யமன் இல்லையா. அது யமன் எல்லாரையும் கொண்டு வருவார். ஆனால் சில பேர் அந்த நீங்கள் சுப்பிரமணிய விஜயங்கத்தெலாம் பார்த்துருக்கலாம். அந்த யம தூதர்கள் பயங்கரமாக கையில் கத்தி கோடாலி எடுத்துகிட்டு குத்து, வெட்டு, கொல்லு, பிழை, தோலை உரி இப்படிலாம் சத்தம் போட்டுக்கிட்டு பயமுறுத்திக்கிட்டு வருவாங்களாம். அது யம பயன்னு சொல்லுவாங்க. இப்படி பயமுறுத்தி என்னுடைய உயிரை இவங்கெல்லாம் பறிக்க வருவாங்க. அது இல்லாமல் இல்லை வாழ்க்கையில் பல நோய்கள் இருக்குல்ல, கொடு நோய்கள்னு சொல்லுவாங்க. இப்போ நம்ம கோவிட்லாம் வந்துச்சுல்லையா, இதுமாதிரி கொடு நோய்கள் பல இருக்குது. எத்தனையோ விதமான நோய்கள் இருக்குது. அந்த நோய்களெல்லாம் நம்ம வாழ்க்கையில பயப்படும், நம்மளை பயமுறுத்துவதும் இல்லை. நோய்கள் வந்தால் நம்ம கஷ்டப்படுவோம், கஷ்டத்தை கொடுக்கும். உடலுக்கு கஷ்டம், மனத்துக்கு கஷ்டம், பொருளாதார கஷ்டம், நம்மளை கூடி இருப்பவர்களுக்கு கஷ்டம், எல்லாத்தையும் கொடு நோய்கள் கொடுக்கும். அப்புறம் அந்த இந்த யமன் வரும்போது தனியாக வரமாட்டானா, அங்கின்னா அந்த அக்னி, இந்த அக்னியும் நம்மளை பயமுறுத்த வருமா. அப்புறம் நம்மளோட தூதர் யம தூதர்களும் வருவாங்களாம். அப்புறம் கொடு நோய்கள் எல்லாம் வரும். இவளெல்லாம் என்னை பயமுறுத்தும், எனக்கு துன்பம் கொடுக்கும். அந்த துன்பத்தினால், அவர்கள் கொடுக்குற துன்பத்தினால் நான் கஷ்டப்படணும். இந்த கஷ்டங்களெல்லாம் இதெல்லாம் நீங்கிவிடும். எப்போனாக்கா உளமையை புகுந்தாதனால், சிவபெருமான் உளமையை புகுந்தாதனால் நீங்கிவிடும் அப்படிங்கிறதான் இந்த பாட்டில் சொல்ல போகிறாரு. நம்ம வழக்கம் போல் அந்த முதல் 2 வரியிலையும் சிவபெருமானுடைய வர்ணனை தான் வரும். ஒன்றும் சொல்ல முதல்ல துவேயிரி தோழி பங்கன் விடப்பண்ட கண்டன் மிக நல்ல வீணை தழுவி மாசரி திங்கள் கங்கை கங்கை அணிந்து வந்தார்னு சொன்னோம். அதே மாதிரி அப்புறம் என்படு கொம்படு ஆமையை மார்பிலங்க எருதேறி ஏழையுடனே பொன்புதி மொத்தமாலை சூடி நூலை வந்தார்னு சொன்னோம். இப்போ இந்த பாட்டில் என்ன சொல்கிறாருனாக்கா, அவர் அம்பாளோடு இணைந்து வருகிறார். சிவபெருமான் எப்பொழுதுமே அர்த்தநாரீஸ்வரராக உமையம்மையோடு இணைந்து தான் இருக்கிறாரு. அப்புறம் அம்மை எங்கே இருக்காங்கன்னா வடபால் இடது பக்கத்தில் இருக்காங்க. அவர் யாருன்னா மறை ஓதுபவர்னா வேதங்கள். ஏன்னா வேதங்களை உருவாக்குவரே சிவபெருமான் தான். வேதங்களில் நாதர் அவர் தான். வேத ஸ்வரூபம் அவர் தான். வேதமும் சிவபெருமானும் வேறு அல்ல. லலிதா சஹஸ்ரநாமத்தில் சொல்லும் அம்பாளும் வேதமும் வேறு இல்லைன்னு சொல்லுவோம். நமக்கு தெரியும் அம்பாளும் சிவபெருமானும் வேறு இல்லைன்னு தெரியும். அப்படி இருக்கும்போது அது அம்பாளாக இருந்தாலும் சரி, சிவபெருமானாக இருந்தாலும் சரி, அவங்க ஒன்று தான். அதுதான் சிவ சக்தி ஐக்கிய ரூபம் அப்படின்னு 999 லலிதா சஹஸ்ரநாமம் சொல்லுது. அந்த சிவபெருமானும் அம்பாளும் இணைந்து இருக்கிறாங்க இல்லையா. அதனால் இணைந்து இருவருமே வேத ரூபமாக இருக்கிறார். வேத ஸ்வரூபம் அப்படின்னு ஞானஸ்வரூபம், வித்தைன்னு சொல்ல அம்பாளுக்கு ஒரு பேர் உண்டு. வித்தைன்னா வித்தைன்னு மட்டும் இல்லைங்க, அனைத்து வித ஞானங்களும்
அம்பாள் வித்தைன்னு சொல்லுவாங்க. அம்பாள் அனைத்து ஞானங்களும் இருக்காங்க. அதே மாதிரி பரமேஸ்வரனும் ஞானங்களும் வேதங்களும் அனைத்து விதமான உயர்ந்த பொருள்களுமாக இருக்கிறாங்க. அதனால தான் மறை ஓதும் எங்கள் பரமன்கிறார். அவர் மறையை அவர் தான் உருவாக்குனார். மறையாக அவரே இருக்கிறாரு. அந்த மறையை அவரே ஓதுகிறார், மறை ஓதுகிறார், மறை ஓதும் எங்கள் பரமன் அப்படிங்கிறாங்க. இப்போ அம்பாள் கருணை, அம்பாள் கருணையின்றே வடிவாகவும் அம்பாள் லலிதா சஹஸ்ரநாமத்தில் வரும். அம்பாள் கருணையே வடிவமானவள், கருணை உருவமானவள். அதில் வடிவம்னா நான் பார்க்கறது, உருவம் இல்லாமல் இதுவும் கருணை தான். கருணையை வழங்குபவளும் அம்பாள் தான். பார்த்தீங்களா, கருணை வடிவமானவள், கருணையே உருவமானவள், கருணையை பக்தர்களுக்கு வழங்கக்கூடியவர்களும் அம்பாள். அதே மாதிரி பரமன் வேதமும் அவர்தான், வேத சொரூபமும் அவர்தான், வேத பொருளும் அவர்தான், இந்த வேதத்தை ஓதுபவும் அவர்தான். அவர் தான் ஓதுறார் வேதத்தை முதல்ல சிவபன் தான் ஓதுனார். அப்போ அவர் இங்கே வராரு. அப்புறம் என்ன பண்ணியிருக்காருன்னா, அவர் உருவத்தை வர்ணிக்கிறாங்க. இது திருப்பி வர்றது தான். நதியோடு கொன்றை மாலை முடிவேல் அணிந்து. நதினா என்ன? கங்கை தலையில் வச்சுருக்கார். இதை நதியும் கொன்றை மாலையும் பற்றி 5 பாடல்களில் வரும். 5 கோளறுவதிகம் பாடலில் வரும். நதியோடு கொன்றை மாலை முடிமேல் அணிந்து. போன தடவை பார்த்தா ஊமத்தை வச்சுருக்கான்னு பார்த்தோம், இன்னொரு பிறைச்சந்திரன் வச்சுருக்கான்னு பார்த்தோம். ஆனால் இந்த கொன்றை மாலை நதியும் கண்டினியூஸாக வந்துக்கிட்டே இருக்கும். நதியோடு கொன்றை மாலை முடிமையில் அணிந்து என்ன பண்ணார்னா, என் உலமே புகுந்த அதனால். என் உலகத்திலே எப்போ புகுந்தார்? நான் கூப்பிட்டேன், ஈஸ்வரனே என் உலகத்தில் வாங்கன்னு கூப்பிட்டோன்னே வர்றதுக்கு ஒன்றும் ஆட்டோவோ டாக்ஸியோ கிடையாது. சிவபெருமானை கூப்பிட்டோன்னா என்னுடைய உள்ளத்தை ஊனினை உருக்கி உள்ளொளி பெருக்கி அந்த உள்ளத்திலே சிவபெருமானை நிலை நிறுத்தி நான் கூப்பிட்டேன். அப்போ அதனால் வந்தார். அனைத்தையும் அவருடைய பாதத்திலே சரணாகதம் பண்ணி இமைப்பொழுதும் என்னுடைய இல்லத்திலிருந்து அகலாமல் என் உள்ளத்தில் ஏற்றி, இமைப்பொழுதும் நீங்காமல் என் உள்ளத்தில் ஏற்றி நான் கூப்பிட்டேன். அதனால் என் உள்ளத்திலே புகுந்தார். இப்போ எல்லாரும் நினைக்கலாம், சிவபெருமான் உள்ளத்தில் வந்தால் ஒன்றும் வராதா, அப்போ சிவபெருமானே என் உள்ளத்துக்கு வானா அப்படிலாம் வந்துட மாட்டார். உள்ளமே புகுவதற்கு நாம் என்னென்ன செய்யணும், இதை ஒவ்வொரு பாட்டாலையும் சொல்லிக்கிட்டே வரோம். அது வந்ததுனால கொதியுறு காலன் அங்கி நமனோடு தூதர் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இப்போ நான் அந்த பாட்டை சொல்கிறேன், கேட்டுக்கோங்க. 4வது பாட்டு அழகான பாட்டு. மதிநுதல் மங்கையோடு வடபாலிருந்து மறையோடும் எங்கள் பரமன் நதியோடு கொன்றை மாலை முடிமேல் அணிந்து என் உளமே புகுந்த அதனால். இப்போ சொல்லிட்டாங்க, அவர் விவரிச்சிட்டாங்க, அம்பாளையும் விவரிச்சிட்டாங்க. இப்போ உள்ளே வந்துட்டார், என் உள்ளத்திலே புகுந்து விட்டார். அதனால் கொதியுறு காலன் அங்கி. கொதியுறு காலன்னாக்கா, கொதியுறுனா அடுப்பில் பச்சை கொதிக்கும். என்னென்னு அது கொதிங்கிறது ஒரு ஆங்காரம், ஒரு உக்ரோஷம். அது அதனுடைய அந்த சின்னம்னு கோபத்தை காட்டுது. கொதியுறு காலன். இது எங்கே கொதியுறு காலன் வந்தான்னு கேட்டிங்கன்னா, காலனை இப்போ எல்லாருக்கும் வர்றான். ஆனால் ஒரு இடத்துல கொதியுறு காலனாக வந்தான். ரொம்ப கோபத்தோடு வந்தான். எங்கே வந்தான்னு உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். எல்லா மனிதர்களுக்கும் ஒரு முடிவு உண்டு. அது மாதிரி மார்க்கண்டேயருக்கு 16 வயசு தான் நிர்ணயிக்கப்பட்ட வயசு. மார்க்கண்டேயர் சிவபெருமானுடைய அருளால் வரம் பெற்றுட்டார். 16 வயசு வந்துடுச்சு. யமன் தூதர்கள் போய் பார்க்குறாங்க, அவர் பிடிக்க முடியல. உடனே யமனே நேராக வரான், எங்கே பிடிக்க வரான். அந்த நேரத்தில் அவர் சிவ பூஜை பண்ணிகிட்டு இருக்காரு. எப்படி வரான்னு கேட்டிங்கன்னா, கொதியுறு காலனாக வர்றான். கொதியுறு காலனா அப்படியே கொதிக்கிற தலை எண்ணெயோ தண்ணியோ கொதிக்கும் இல்லையா, பால், அந்த மாதிரி கொதிப்போட மிகுந்த சினத்தோட அவங்க ஆங்காரத்தோடு வர்றான். ஏன்னு கேட்டிங்கன்னா, என்னை மீறி நான் ஒருவனுக்கு ஒரு விதியை நிர்ணயித்து விட்டேன், அதை மீறி அவன் இன்னும் உயிரோ இருக்கிறான். அவனை அந்த அளவுக்கு அவனுக்கு எப்படி தைரியம் வந்தது, அதனால் அவனை பிடிக்கணும் அப்படின்ட்டு பாசக்கயிறோட கொதியுறு காலன் இல்லையா, அந்த 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 கோபத்தோட ஒரு காலன். அதோடு அவன் வரும்போது என்ன, அப்புறம் அந்த யமன் வரும்போது அக்னியும் கூட வருது. ஏன்னா அக்னி அதுக்கு நல்ல நிறைய குணங்கள் இருக்குது. அக்னி தூய்மைப்படுத்தும். அக்னிக்கு நமக்கு இறைவனுக்கும் ஜீவாத்மாவுக்கும் பரமாத்மாவுக்கும் ஒரு பாலமாக இருக்கும். ஏன்னா அக்னி நம்ம கையை வைக்க முடியுமா, எவ்வளோ ஹாட்டாக இருக்கும். அப்போ அக்னியும் ஒரு கோபத்தின் ஒரு உருவம் தான். யமனே கோபத்தோடு வரான், கூட அக்னி வராங்க. அப்புறம் நம்ம தூதர்கள், நம்மனோடு தூதர்களும் வராங்க. எல்லாரும் ஒரு சிவபெருமான் முருகப்பெருமான் சூரபெருமான் சண்டைக்கு போன மாதிரி வர்றாங்க. வந்துட்டு அதெல்லாம் அவங்க வர்றாங்க. அவங்கள எல்லாரும் அங்கே போய் மார்க்கண்டேயர் மேலே இந்த கயிறை போடுறாங்க. மார்க்கண்டேயர்
சிவபெருமானை கட்டி பிடிக்கிறார். சொரு உருவமாக இருக்கிற லிங்கத்தை கட்டி பிடிக்கிறாரு. அவன் மேலே லிங்கத்தின் மேலேயும் அந்த கயிறு விழுந்து கட்டி இழுக்கிறான். அப்போ சிவபெருமான் அங்கேருந்து விழுந்து அவனை இடது காலால் உதைக்கிறார். இங்கே இதில் ஒரு சின்ன எடுக்கிறாங்க, வலது காலால் உதைக்கலை, இடது காலால் உதைக்கிறார். ஏன்னு கேட்டிங்கன்னா இடது கால் சிவபெருமானுக்கு உள்ளது அல்ல, அது அம்பாளுக்குரியது. ஏன்னா அம்பாள் இடது பக்கத்தில் இருக்காங்க இல்லையா, அந்த கால் அம்பாளுக்குரியது. ஏன்னு கேட்டிங்கன்னா சிவபெருமான் நம்ம நிறையா சொல்கிறோம், வீரட்ட தலங்கள்லாம் இருக்குது. அதெல்லாம் இருந்தால் கூட ஒரு கருணையே வடிவானவர். திடீர்னு ஒரு சம்மாரம் பண்ணுறதுக்கோ ஒரு கோவப்படுறதுக்கோ படமாட்டார். ஆனால் வந்துச்சுனாக்கா அது விளைவு வேறு இருக்கும். இப்போ யமனை மன்மதனை எரிச்சார், யானத்தோலை உரிச்சார், அவனுக்கு தட்சணை சிரிச்சார், எல்லாம் பண்ணார், அதெல்லாம் இருக்குது. ஆனால் அம்பாள் பலவிதமான சமூகாரங்கள் பண்ணியிருக்காங்க. இங்கே அம்பாளை இந்த யமனை உதைத்ததும் அம்பாளுடைய காலம். அதை நம்ம அதுக்கு இன்னொரு நாளைக்கு விளக்கமாக பார்ப்போம். அந்த காலால் நமனோடு தூதர் உடுனோ இது மட்டும் சரி, இவங்க மட்டுமா வந்தாங்க, அவங்கள உதைச்சி விலைக்கு மார்க்கண்டேயரை காப்பாற்றிட்டார். அந்த கதை நமக்கு தெரியும். அடுத்தபடியாக வாழ்க்கையில் இந்த கொடு நோய்கள் நாம் சொன்னோம் இல்லையா, நோய்கள் மனிதனுக்கு எத்தனையோ நோய்கள் இருக்குது, பல நோய்கள் இருக்குது. அது சூளை, சயம், குன்னம், சொக்கு, சிறங்கு, குடுத்தை, குடல் விப்பிரிதி, பக்கப்பிளவை, படர்தொடை வாழை, கடுவன், படுவன், கைத்தால், சிலந்தி, பற்குத்தரணை, பரு, அரையாப்பும், எல்லா பிணியும்னு கந்தசஷ்டி கவத்தில் இந்த நோய்களெல்லாம் சொல்லிகிட்டே போவாங்க. அதே மாதிரி சுப்பிரமணிய விஜயத்தில் 25 ஸ்லோகம் சொல்லுவாங்க. அபஸ்மார, குஷ்ட, சயர், சப்ர, மேக, ஜுரோன்மாதி, ஜுரோன், குல்மாதி, ரோஹான், மகாந்த, பிசாச்ச அப்படின்னு இத்தனை வியாதிகளை சொல்கிறாங்க இல்லை சான்ஸ்கிரிட்டில். ஆனால் இதெல்லாம் கொடுநோய்கள். இந்த கொடுநோய்கள் அனைத்தும் இந்த உலமை சிவபெருமான் உள்ளத்தில் புகுந்தால் பறந்து ஓடிவிடும் இல்லையா. அதுக்கு சிவபெருமானை எடுத்து இன்னொன்று இருக்குது, அந்த வைத்தியநாத அஷ்டகம்னு ஒரு நோய்களுக்கு தீர்க்கக்கூடிய ஒரு அழகான அஷ்டகம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கோம். அதில் சொல்லுது, அந்த இதில் கடைசி 10 பாட்டை விட்டுருங்க, 9வது பாட்டு பலசுருதி. அது சொல்லுது, வலாம்பிகேச வைத்தியேச பவ ரோக ஹரேதிச. பவம்னா உலகம், ரோகம்னா இந்த கொடுநோய்கள், ஹரம்னா அழிக்கிறது, ஹரேதி. ஜபேன் நித்தியம் நாமத்திரியம். எதை நாமத்திரியம், எதை பெயர், எந்த பெயரை, சிவபெருமானுடைய பெயரை நமச்சிவாயத்தை நித்தியம் ஜபேன் ஜபிக்கணும். எப்போ தினம் படித்தா இது அரேன் அழிஞ்சு போய்டும்னு அது வைத்தியநாதர் சொல்லுது. அதனால் இந்த கொடுநோய்கள், இந்த கோளரிப்பரிக்கை மட்டும், கோளரிப்பரிக்கா அந்த செய்தியை சொல்கிறது. சொல்லுது, நீங்கள் வலாம்பிகேச வைத்தியேச பவரோக ஹரேதிச ஜபேன் நாமத்திரியம் நித்தியம் மகாரோக நிவாரணம். மகாரோகனா பெரிய பெரிய வியாதிகள் நிவாரணம்னு சொல்லிட்டு சம்பவ மகாதேவ 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 சம்பவ மகாதேவன் சொல்லிட்டோன்னா எல்லாரும் தீர்ந்துவிடும் அப்படின்னு சொல்லுது. அதுதான் இந்த கோளரிப்பரிக்கை பாடலும் நமக்கு சொல்லுது. அப்போ மதினுதன் மங்கையோடு வடவாலிருந்து மறையோதும் எங்கள் பரமன் நதியொடு கொன்றை மாலை முடிந்தேலணிந்தேன் உளமே புகுந்த. அதனால் கொதியுறு காலன் அங்கி நமன் தூதர்கள் கொடு நோய்கள் ஆன பலவும் அதிகுணம் நல்ல நல்ல அவை மிக நல்ல நல்ல அடியவார். அது நல்ல அவங்கெல்லாம் நல்லதாயிடும். எப்போன்னா உனக்கு வியாதி வந்தால் ஓடிடும், யமன் பிடிக்க வந்தால் திரும்பி போயிடுவான். ஏன்னா மார்க்கெட்டில் பிடிக்க வந்தால் யமன் திரும்பி போயிட்டான், வியாதியெல்லாம் திரும்பி போயிடும், கஷ்டங்கள்லாம் தீர்ந்துடும். அது மட்டும் இல்லைங்க, உங்களுக்கு மரணமே வராது. மரணம்னா மரண பயம் வராது, புரியுதா உங்களுக்கு கொடு நோய்கள் வராது, உங்களுக்கு இந்த வியாதிகள் பயம் வரவே வராது. அதுதான் முதல் 2 நல்ல சொல்கிறது அவங்களாம் வந்திருந்தால் எடுத்துருவாங்க. நல்லங்கிறது 2 இதெல்லாம் வந்தால் அவங்களாம் தீர்த்து வச்சுருவாங்க. அடுத்தது உங்களுக்கு வரவே வராது. அதனால தான் எல்லா பாடல்களும் 4 தடவை நல்லன்னு இருக்கும். அதனால் இந்த பாட்டில் அது தான் இப்போ சொல்கிறாங்க. இதுக்கு முன்னாடி முதல் வரியை பார்த்தீங்கன்னா மதிநுதல் மங்கையோடுங்கிறாங்க. இந்த மதிநுதல் மதினா என்ன, சந்திரன். சந்திரன் எங்கே இருக்குது, சிவனுடைய தலையில் இருக்குது, பிறைச்சந்திரன். அது ஒளிந்து மிளிர்கிறது இல்லையா. அதாவது நீங்கள் பௌர்ணமி பார்த்தீங்கன்னா நம்ம பௌர்ணமி மிளிருதுன்னு சொல்லுவோம். ஆனால் பௌர்ணமியிலே களங்கம் இருக்கும், ஆனால் பிறைச்சந்திரனில் களங்கம் இருக்காது. அந்த களங்கம் இல்லாத பிறையை தான் சிவபெருமான் நெத்தியிலே தலையிலே சூடியிருக்கார். அதை போன்ற நெத்தி அம்பாள் பக்கத்தில் இருக்காங்க இல்லையா, இவருடைய நெத்திக்கு பக்கத்தில் தான் அம்பா இருக்காங்க. அந்த அம்பாளும் இந்த பிரேயை சூடியிருக்காங்க. அம்பாளுக்கும் சந்திரனை அணிந்திருக்காங்க. லலிதா சாஸ்திரத்தில் வருது உங்களுக்கு. அப்போ அந்த சந்திரனை போல வளைந்து அழகாக வளைந்து
ஒளிர்கின்ற அப்படியே ஒளிஞ்சு அப்படியே பல பல பலன்னு இருக்கு இல்லையா, அப்படிப்பட்ட நெற்றியை அம்பாள் உடையவள். அம்பாளுடைய இதை நம்ம லலிதா சஹஸ்ரநாமத்துக்கு ஒரு அழகான ஒரு ஸ்லோகம் இருக்குது. இப்போ அதெல்லாம் சொன்ன டைம் கிடையாது, அதனால் அப்புறம் இன்னொரு சொல்கிறேன். அந்த சந்திரன் எப்படி இருக்குது, சந்திரன் மாதிரி எப்படி இருக்குது அப்படிங்கிறது ஒரு ஸ்லோகமாக இருக்குது. அந்த மாதிரி அலைந்த நெற்றியை உடைய அம்பாள் வடபால்னால் இடது பக்கத்தில், இடபாகத்திலே வச்சுக்கிட்டு சிவபெருமான் மறைய வேதங்களை சுரூபமாக வேதங்களை ஓதுறாரு. அவர் அவருடைய தலையிலே நதி இருக்குது, கங்கை இருக்குது, கொன்றை மலர் இருக்குது. அப்புறம் அந்த சந்திரனையும் அணிந்திருக்கிறோம். அது நம்ம சொல்லலை, முதல்ல மதில் சொல்லிட்டார் இல்லையா, அதனால் இங்கே தனியாக அதை சொல்லலை. அவர் என் உளமே புகுந்தார். அதனால் இந்த கொதியுறு காலன் அங்கி நம்மனோடு தூதர் கொடுநோய்கள் ஆன பலவும் அதிகுணம் நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியாரவருக்கு மிகவே அப்படின்னு சொல்லி இந்த 4வது பாட்டில் எமபயம் வராது, நோய்கள் வராது, அந்த தீமை செய்கின்ற பொருள் இது நமக்கு அண்டாது. அது மட்டும் இல்லை, அவர்கள் தீவிரர்களாக இருந்தாலும் நமக்கு நல்லதே செய்வார்கள் அப்படின்னு அழகாக சொல்கிறது இந்த 4வது பாட்டு. இத்துடன் இந்த பதிவை நிறைவு செய்கிறேன். அடுத்த பாடலை அடுத்த பதிவிலே நம்ம பார்க்கலாம். கொள்ளரி பதிவத்தின் ஒவ்வொரு பாலும் ஒரு வைடூரியம், ஒரு மாணிக்க மாதிரிங்க ஜொலிக்கக்கூடியது. இதை நம்ம ஏற்றினாலே உளமே புகுத்தினால் அவர் புகுந்து விடுவார். ஏன்னா அவர் உளம் புகுந்தால் தான் இதெல்லாம் நடக்கும். சிவபெருமான் எனது உளமே புக வேண்டும், அதுக்கு தான் நம்ம செய்யணும். இதை படிக்கிறதுனால உடனே புகுந்துருவாரா? புக மாட்டார். நம்மை அவரிடம் அர்ப்பணிக்க வேண்டும். உடல் பொருள் ஆவியத்தை அர்ப்பணிக்கணும். ஒரு பாதத்தில் அர்ப்பணித்து ஈஸ்வரா நீயே கதி, இனி முன்னை விட்டால் வேறு எனக்கு கதியே இல்லை, இந்த நிலைக்கு நம்மை சென்று விட்டால் நாம் இதெல்லாம் பெற முடியும் அப்படிங்கிறது அந்த அழகான பாட்டு. இத்துடன் இந்த பதிவை நிறைவு செய்கிறேன். உங்கள் அனைவருக்கும் பரமேஸ்வருடைய கடாட்சமும் அம்பாளுடைய பேரர் கருணையும் குறைவில்லாது கிடைக்க வேண்டும் என்று வாழ்த்தி பதிவை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். சிவதாசன் ஜெகநாதன். ஓம் நமச்சிவாயம்.